வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் பார்த்தலாமா? பாருங்க, ஹால். இதுதான் வந்து ஹால். வீடியோல பார்க்க பெருசா இருக்கு, ஆனா குட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டோர் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்க மாமியார் வந்து செட் பண்ணிருக்காங்க. இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து சாமி ரூம். ஸோ முருகர் இருப்பாரு, அப்புறம் வந்துட்டு விநாயகர் இவங்க இருக்காங்க. சாமி ரூம் மேல வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க மாமனார் போட்டோ இருக்கும். ஸோ அவருக்கு வந்து நாங்கள் விளக்கேற்றுவோம். ஸோ அப்புறம் இதான் எங்களுடைய டைனிங் டேபிள். இங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். 4 பேருக்கு 4 சேரு, நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு வாஷ் பேஷன். ஸோ டைனிங்க்கு அப்படியே ஆப்போசிட் வந்து வாஷ் பேஷன். இது நாங்கள் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிச்சன் போலாமா? இதுதான் எங்களுடைய கிச்சன். ஓப்பன் கிச்சன் காட்டிடும். இங்கே வந்து ஓப்பன் ஸ்லாப்பு. அப்புறம் இங்கே வந்து ஒரு 3 ஷெல்ஃப் வச்சுருக்கோம். கிளாஸ் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக ஷெல்ஃப்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து சிங்க்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் ஆரோ செட் பண்ணியிருப்போம். இது வந்து ஸ்டவ். சண்டே வந்து இன்னைக்கு சமைச்சு ரெடி பண்ணி வச்சுப்போம். இங்கே வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் வைப்போம். ப்ரொவிஷன்ஸ் வைக்கிற ரேக்கு. இதுதான் எங்களுடைய ஃப்ரிட்ஜ். டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. உள்ள கொஞ்சம் குப்பையா இருக்கனால காட்ட முடியாது. அடுத்த வீடியோல காமிக்கிறோம். இங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சின்ன ஏரியா. இது நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம். எங்களுடைய ட்ரைபேட் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற இடம். இது வந்து சோஃபா. எல்லாருக்கும் தெரியும் இது சோஃபான்ட்டு. இது வந்து டிவி யூனிட். அது கீழே வந்து சப்வூஃபர் ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணிருக்கோம். மேலே போலாமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே போகிறோம். இது வந்து உள்ள படி செட் பண்ணிருக்கோம். வாங்க மேலே போகிறோம். இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸ் வைக்கிற ஷெல்ஃபு. நாங்கள் வந்து எங்கள் மேரேஜுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்கோம். இப்படி வாங்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஹால். இங்கே வந்துட்டு சும்மா நார்மல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஹால். இது ஒரு சோஃபா போட்டு வச்சுருக்கோம். இந்த டேபிள் எதுக்கு? இது வந்து அயன் பண்றதுக்கு, துணி அயன் பண்றதுக்கு இந்த டேபிள். இது வந்து நம்ம ரூமு. எங்க ரூமு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கிரியேட்டிவா பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இது வந்து தையல் மிஷினு. ரொம்ப நாளா யூஸ் பண்ணல. இதெல்லாம் இந்த போட்டோ ஃப்ரேம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எங்க மேரேஜுக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி பொம்மைலாம் வரைஞ்சி வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஷெல்ஃபு. இதில் துணியெல்லாம் அடுக்கி வச்சிருப்போம். அப்புறம் இது என்னோட வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பொருளெல்லாம் நான் யூஸ் பண்ணுற பொருள் அடுக்கி வச்சிருக்கேன். இது வந்து பெட்சைட் டேபிள். இது வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ
அது வந்து நாங்கள் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணுவோம். கீழே வந்துட்டு சும்மா திங்ஸ்லாம் இருக்கு. இதுதான் வந்து எங்களுடைய பெட்டு. எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பெட்டு, 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். குயின் சைஸ் பெட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா இது பாருங்க, இந்த வால், இங்கே 2 ஃபோட்டோ ஃப்ரேம். அதுக்கப்புறம் இது வந்து பாலித்தனி. எங்க ரூம்ல மட்டும் தான் பாலித்தனி இருக்கு. பால்கனி இது வந்து பால்கனி. இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா எதுக்காவது துணி காயப்போட வருவோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மேல போலாமா மாடிக்கு. நெக்ஸ்ட் மாடி போலாம். அது காட்டாத ஒரு என்னடி ஓட்டையா இருக்குன்னு நினைக்க போறாங்க எல்லாம். அது ஓட்டை இல்ல, அது வந்துட்டு கிளாஸ் செட் பண்ணிக்கோ, டஃப் அண்ட் கிளாஸ் செட் பண்ணிக்கோ, வெயில் உள்ள வரதுக்காக. கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கும், நல்லா காத்து வரும். ஏன்னா ஃபுல்லா வந்து சுத்தி வீடு கிடையாது, வீடு இருக்கு. அதனால இந்த பக்கம் தான் வீடு, இந்த பக்கம் ஃபுல்லா வந்து பச்சை பசேல இருக்கும், நல்லா இருக்கும். நாங்க ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்து இங்கதான் இருப்போம். வீடியோ நிறைய பேர் பாத்துருப்பீங்க, வீடியோ எல்லாம் நாங்க இங்கதான் ஷூட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க ஒரு ரெஸ்ட் ரூம். எல்லாரும் யோசிப்பீங்க என்ன இத்தனை ரெஸ்ட் ரூம் இருக்கு, இது ஏன்னா திடீர்னு நிறைய பேர் கெஸ்ட் வந்துட்டாங்க, என்ன பண்றது, அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்ட் ரூம் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. திடீர்னு மாடியில தூங்குனா நாங்க இங்க யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் இங்க வந்து எங்களுடைய வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். இங்கதான் வாஷிங் மிஷின், துணி துவைக்கிறது எல்லாமே அதுதான். இதுதான் இந்த ஷெட்டு. எதுக்குன்னா திடீர்னு மழை பெஞ்சா துணி காய போட்டுக்கலாம். நாங்க இங்கதான் மோஸ்டா காய போடுவோம். நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு வெயிலும் இருக்காதா, நல்லா அமைதியா உட்காந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதுதான் எங்க வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.